ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் ஆஃப் மெட்ராஸ். இன்றைக்கி ஒரு அசத்தலான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா வடை போட்டு மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். மோர் குழம்பு செய்ய ஃபஸ்ட்டு நல்லா புளிச்ச தயிராக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் தயிரை நைட்டே வெளியில் வச்சுருங்க. அப்போ தான் மார்னிங் நல்லா புளிச்சிருக்கும். முதல்ல மதியானம் செய்கிறீங்கன்னா காலையில் எடுத்து வச்சுருங்க, அப்போ புளிச்சிருக்கும். நான் ஒரு 3/4 லிட்டர் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா பச்சை அரிசி 2 ஸ்பூனும் துவரம் பருப்பு 2 ஸ்பூனும் போட்டு ஊற வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும். இஞ்சி ஒரு இன்ச்சுக்கு எடுத்துருக்கேன். பச்சை மிளகா ஒரு 5, அப்புறம் சீரகம் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சிடணும். அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிருங்க. பச்சை மிளகா போட்டுக்கிறேன். இது காரத்துக்கு நம்ம மோர் குழம்புக்கு பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறோம். இஞ்சி ஒரு இன்ச்சு, அதை ஒரு 4 துண்டாக அரிஞ்சு போட்டுக்கோங்க. சீரகம் 1.5 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ ஊற வச்ச பச்சை அரிசி அப்புறம் துவரம் பருப்பு இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சதும் நம்ம தயிரில் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. தயிரில் அந்த கட்டி கட்டியாலாம் இருக்கக்கூடாது. லஸ்ஸிக்கு பீட் பண்ணுற மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ தாளிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகும் சீரகமும் போட்டு தாளிச்சிடலாம். கடுகு சீரகம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு தக்காளி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டானா விட்டுறலாம். நிறைய பேர் தக்காளி போடாமல் வைப்பாங்க, சில பேர் தக்காளி போட்டு வைப்பாங்க. நான் இன்றைக்கி ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இப்போது பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். சும்மா ஒரு 2 சிட்டிகை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துருங்க. காய் எல்லாம் வேணும்னா இந்த டைமில் காயை போட்டு இதுக்கு நீங்கள் பீன்ஸ் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சேப்பக்கிழங்கு அந்த மாதிரி போட்டு வேக வச்சுட்டு அப்புறமா நம்ம கலந்து வச்ச தயிரை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வடை போட்டு வைக்கிறதுனால நான் காய் வேக வைக்கல. வெண்டைக்காய் கூட போட்டுக்கலாம். வெண்டைக்காய் இல்லைனா பீன்ஸு இல்லைனா சேப்பக்கிழங்கு போட்டு மோர் குழம்பு வைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது தயிர் கலந்து வச்சுருந்தா நம்ம தயிரை எடுத்து ஊற்றியாச்சு. இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் கரண்டியை வச்சு லைட்டாக கலக்கி விட்டுருங்க. ரொம்பலாம் கொதிக்கக்கூடாது. லைட்டாக ஒரு கொதி வரத்துக்கு எழும்பும் போதே இந்த மாதிரி கரண்டியை வச்சு கலக்கி விட்டுருங்க. உப்பு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, கரெக்டாக இல்லைன்னா கொஞ்சம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வடை சுட்டு எடுத்துடுறேன். வடையோட ரெசிபி நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன். நான் லிங்க் ஐ பட்டன்லேயும் கடைசியில் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் போய் பார்க்குறதுனாலும் பாருங்கள். அவ்வளோதான், மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை வடையை போட்டு இறக்கிட வேண்டியதான். பாருங்கள் வடை எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்ட்டு. மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வடை ரெசிபி உங்களுக்கு வரும். அதில் 8 சீக்ரெட் டிப்ஸ் சொல்லியிருக்கேன் எப்படி மெதுவடை போடுறதுன்ட்டு. அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும். எண்டு ஸ்க்ரீன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போது அந்த வடையை நீங்கள் மோர் குழம்பு நிறைய இழுக்கக்கூடாதுன்னா தண்ணியில் ஒரு 10 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்புறம் எடுத்து குழம்புல போட்டுக்கலாம்.
அப்போ உங்களுக்கு குழம்பு நிறைய இழுக்காது. ஒரு 10 மினிட்ஸ் சுடு தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி குழம்புல எடுத்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.